வணக்கம். என்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் பேசும் பொருளாக மாறியிருக்கும் ஒரு விடயம்தான் இலங்கையின் உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்புகள் தொடர்பான விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடைய பின்னணியாக 2019 ஏப்ரல் 21 உயிர்ப்பு ஞாயிறு அன்று இலங்கையின் வணிக தலைநகரான கொழும்பு உட்பட 3 நகரங்களிலும் 3 கிறிஸ்தவ கோவில்களிலும் 5 நட்சத்திர உணவு விடுதிகளில் இத்தொடர் குண்டுவெடிப்புகள் காலை 8:30க்கும் 9:15 மணிக்கும் இடையில் நிகழ்த்தப்பட்டிருந்தன. 39 வெளிநாட்டவர்கள் 3 காவல்துறையினர் உட்பட குறைந்தது 253 பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். கொழும்பு, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நேர்கொழும்பு ஆகிய இடங்கள்ல உள்ள தேவாலயங்களில் உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. ஏனைய குண்டுவெடிப்புகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கிரிலா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடிக்கப்பட்டிருந்தன. இத்தாக்குதல் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சேனல் 4க்கு அளித்த அறிக்கை தொடர்பாக முகமது மகிலாட் முகமது கான்சிர் என்கின்ற அசாத் மௌலானா மேலதிக தகவலை வழங்க தயாராக இருப்பதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். எனினும் அசாத் மௌலானா நாட்டுக்கு திரும்புவது குறித்து இன்னும் குறிப்பிட்ட முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அசாத் மௌலானா தற்போது வெளிநாட்டு அரசியலில் தஞ்சம் கோரியுள்ளார் என்றும் ஈஸ்டர் தாக்குதலின் மூலையாக செயற்பட்டவர்களை தேடுவதாக கூறி அரசாங்கம் கூறும் பொய் குறித்து என்று நாட்டிற்கு உண்மைகளை தெளிவுபடுத்த உள்ளதாகவும் விவிதுரைகள உரிமையவின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதயன் கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈஸ்டர் தாக்குதலின் மூலையாக செயற்பட்டவரை தேடுவதாக குறிப்பிடும் வகையில் தவறான கருத்தை எழுதி உள்ளூராட்சி தேர்தலை இலக்காக கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தயாராகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பான அனைத்து ஆதாரங்களுடன் இன்று ஒரு சிறப்பு வெளிப்பாடு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். விவிதுரைகள உரிமைய கட்சி தலைமையகத்தில் இன்று காலை நடைபெறும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்.